வா 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 சொல்லு. இந்தாங்கப்பா. பிஸ்கட் கொண்டாந்துருக்கிறியா? சாப்பிடு சாப்பிடு. ஏப்பா காலேஜ்ல அவ்வளவு கூட்டமா வந்துச்சு? ஆமாமா, பவானி மாதிரி எம்பிட்டு பிள்ளைங்க பெரிய கியூவா நின்னுட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரா போய் இந்த பிரின்சிபலை பார்த்து வராத லேட் ஆயிடுச்சு. ஏப்பா பவானிக்கு சீட் கிடைச்சிரும்ல? நிச்சயமா கிடைச்சிரும். இதுக்கு என்னம்மா கொஞ்சம் கூட பயம் இல்ல? அவர் கேட்டதுக்கெல்லாம் ஊசி படாசு மாதிரி வீட்டுல பேசுற மாதிரி படபடபடன்னு பதில் சொல்லிச்சு. அது சரி. அவரு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. இது சொன்ன பதில் அவருக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு கிடைச்சிரும். இன்னும் என்னப்பா கிடைக்காமலே போயிடும். பவானி ராத்திரி பூரா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது. கண்டிப்பா கிடைச்சிரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிடைச்சிரும். சரி, நான் வந்த வேலை ஆயி போச்சு. நான் இன்னைக்கே அலவரம் கிளம்புறேன். நீ என்னத்தை தேடிட்டு இருக்க? அப்ப பிடிச்சு இல்லப்பா, ஒரு பாத்திரம் வச்சிருந்தேன், இப்ப சமையலுக்கு தேவை காணும். என்ன பாத்திரம் அது? அப்பா கீழே ஓனரை மட்டும் கொடுத்தமிச்சேன், நானே மறந்துட்டேன். இருங்க போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. சரிப்பா. அலவரம் கிளம்புங்க எங்களுக்கு. போ போ போ. அம்மா அம்மா இதோ வரேன் தானோ. வாதனோ ஊரெல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? சமையல் தான் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு கொடுத்த பாத்திரம் இப்போ சமையலுக்கு தேவைப்படுது. இருமா கொண்டு வரேன். வாடா ரமேஷ், எங்கடா போயிட்ட? ஆளைய காணோம், மறந்து போயிட்டியா? அதில்ல ஆண்டி. என்ன இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா எங்க போயிட்ட? ஊருக்கு போயிட்டியா? அம்மா என்ன ஆண்டி? கொஞ்சம் இருமா. ஈரமா நான் அப்பப்போ வந்துட்டு தானே இருக்கேன். என்ன வந்துகிட்டு இருக்க? நான் கேக்குறவ என்ன பைத்தியக்காரியா? அவங்க ஊருக்கு போனப்ப வந்தவன், இப்ப அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் வர. ஆமா, ஆர்த்தோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, உன்னை நம்பின பாரு என்ன சொல்லணும். அம்மா நான் போறேம்மா. சாரி ஆண்டி, அவர் ஊர்ல இல்ல. நான் இப்ப அவர்கிட்ட போன்ல பேசுறேன். அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே நான் உங்களை கூட்டு போறேன். கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு போடா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி சரி வந்து உட்காரு, பையன் வந்துருவான். என் செல்லத்துக்கு பவுடர் போடலாமா? பாட்டி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அது யாருடி? அது என்ன நேரத்துல வந்திருக்காங்க? என்னது எப்படி சொல்றீங்க? போங்க போய் பாத்துட்டு வாங்க. எப்படிமா போவேன் பிள்ளைங்களை விட்டுட்டு? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, இந்த இப்ப வந்துடுறேன். ஆல்ரெடி தங்கம். ஐயோ பட்டி அழுறி அடி செல்லம் செல்லம் அழுது. என்னடா தங்கம்? அழக்கூடாதுடா பட்டு. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அழுத அம்மா எப்படி தூக்குறேன்? உன்னையும் தூக்கிப்பேன், உன்னையும் தூக்கிப்பேன். அழக்கூடாது. அழாதடா தங்கம். அம்மா இங்க தானே இருக்க. குழந்தைங்க வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. வாங்க. சரிடா அழாதடா பட்டு. ரெண்டும் ஒரே சமயத்துல அழ ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி இல்லடா கண்ணா. உங்க வீடு எப்பவுமே கலகலப்பா தானே இருக்கும். அதான் அலர்வலத்தோட ராசின்னு நினைக்கிறேன். அடடே. சரிடா தங்கம். வா செல்லம், வா 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 வா. நீ மட்டும் தான் இருக்கியா? ஆமா, அப்பாவும் பவானியும் காலேஜ் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக சென்னை போயிருக்காங்க. தனகாவும் கூட போயிருக்காங்க. அப்பா இல்லையா? அப்பாவை பார்க்கணுமா? ஆமா, சிதம்பரம் மாமாட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தோம், அதை திருப்பி தரலாம் தான் வந்தேன். சரி, அதுல அந்த பணம் இருக்கு, நீ வாங்கி வச்சு அப்பா வந்த உடனே கொடுத்துறியா? முதல்ல பத்திரமா உள்ள எடுத்து வச்சிரு. சரி. ஓய், என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? இந்தாங்க. தேங்க்ஸ். உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரெட்டை குழந்தைங்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல?
பிரசவனாலே கஷ்டம் தானே, ஆனா பிறந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலே கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும்னு சொல்லுவாங்க. இதுங்களோட முகத்தை பார்த்துதான் என்னோட வலிய மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உனக்கு வலிய மறக்க குழந்தைங்க இருக்கு, எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வலி மட்டும்தான் இருக்கு. வலி கூட வர வர பழகி போச்சு லீலா. எதுவுமே ரொம்ப பழகிட்டா மறத்து போயிடும் சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். சரி, என்ன விடு, உன்னை பத்தி சொல்லு. ரவி எப்படி இருக்காரு? அவர் தானே இருக்காரு. இப்ப அவரோட கோபம் என் மேல இல்ல, இதுங்க மேலதான். குழந்தைங்க மேலையா? பொம்பளை குழந்தைங்கனாலே வேண்டான்னு சொல்ற மனுஷனுக்கு பொம்பளை குழந்தைங்கனாலே வெறுக்கிறவருக்கு ஆண்டவன் இப்ப பார்த்து 2 பொம்பளை குழந்தைங்களை கொடுத்துட்டாரு. அதனால இப்ப வெறுப்பு ஏன் மேல இல்ல, இந்த பச்சை குழந்தைங்க மேலதான் இருக்கு. என்னால நம்பவே முடியல லீலா, இந்த குழந்தைங்க மேல போய். இது பாரு லீலா, இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. கொஞ்ச நாள் எல்லாம் ஈஸியா சரியா போயிடும். இந்த பச்சை குழந்தைங்க மேல யாராலையும் தொடர்ந்து வெறுப்பு காட்டவே முடியாது. சரி லீலா, நாளைக்கு இந்த குழந்தைங்க என்னவா வரணும்னு நீ நினைக்கிற? இப்பெல்லாம் எந்த மாதிரி கற்பனையும் நான் வச்சுக்கிறது இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே நிறைய கற்பனை பண்ணோம். நான் சொல்லட்டுமா? நீ வேணா பாரு, இந்த 2 குழந்தைங்களும் சினிமால வர டபுள் ஆக்ட் ஹீரோயின் மாதிரி வரப்போகுது. ஒன்னு அமைதியா அடக்கமா இருக்கும், இன்னொன்னு அடி தட்டி ஃபைட்னு தூள் கிளப்ப போகுது. ஓகேயா? சுருக்கமா சொன்னா, ஒன்னு சரவணி மாதிரி, இன்னொன்னு உன்ன மாதிரி. கரெக்டா? நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, எதுக்கு உனக்கு சிரமம்? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணு, குழந்தைங்க விட்டுரு. அதுவா? செல்லோன்னு இருக்கிறியா? நான் அங்கிள் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஹலோ. சமத்தா இருக்கணும். தூங்கி எழுச்சிட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? என்ன பண்றீங்க? உங்களை கொஞ்ச நேரம் உங்களுக்கு கோவமா? சரி, உங்களையும் கொஞ்சிட்டா போகுது. கொஞ்சமா அச்சோ, கண்ணமெல்லாம் செவந்து. வாங்க ரவி. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் ஜஸ்ட். என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, சிதம்பரம் அம்மாட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தோம், அதை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பவானியும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்களா, லீலா மட்டும்தான் இருக்காங்க. அதான் கொடுத்துட்டு கிளம்பலான்னு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நான் கிளம்புறேன். இப்ப என்ன அவசரம்? நிதானமா போங்க. இல்ல, கிளம்பணும், நேரமாச்சு. நான் புறப்படுறேன். உங்களுக்காக லீலா போட்ட காஃபி ஆறுது, வேஸ்டா போயிடும், குடிச்சிட்டு போங்க.
செல்வம் அப்பா கிட்ட பணம் கொடுத்துட்டு போகத்தான் வந்தாரு. நான் ஒன்னும் கேட்கலையே, அதான் அவரே சொல்லிட்டாரு. லீலா, நான் தப்பா நினைக்கல. நினைக்கணும்னா பழையபடி யோசிக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்படி லீலா? நான் இல்லாத நேரம் பார்த்து கரெக்டா செல்வம் வரான். இது எப்படி அமைதுன்னு கேட்கலாம். முறைக்காது லீலா. நான் ஏன் சொல்றேன்னா, நான் நினைக்கிறதுக்கு தோதா சின்ன அளவுலயாவது ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அதனாலதான் சொன்னேன். இப்ப என்ன பழைய மாதிரி அசிங்கமா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க அதானே? ஏய், எங்க நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன்? நீ ஏன் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? முன்னாடி நான் அந்த விஷயத்துல கோவப்பட்டேன், அது தப்புதான். அதோட நம்ம குழந்தை சம்பந்தமா என் மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது நடக்கல. அந்த ஏமாற்றத்துல கொஞ்சம் அதிகப்படியா நடந்துக்கிட்டேன். நடந்தது இதுக்கு மேல பெருசுப்படுத்த வேண்டாம். அதை சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வா. நல்லா பேசுறீங்களே, அது எப்படிங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் என்கிட்ட எப்பவுமே பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரியும் ஒவ்வொரு முறையும் உங்களால எப்படி இப்படி நடந்துக்க முடியுது? லீலா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட நல்லபடியா இருக்கணுங்கிற ஆசையில தான் நான் வந்திருக்கேன். என்னது? நடந்ததை மறக்கிறதா? அத நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நான் என்ன தப்பு பண்ண நடந்தது நீங்க மறக்கிறதுக்கு? சரி, அதை விடு. கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். உங்க கூடவா? எப்படி வருது? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அம்போன்னு விட்டுட்டு போன மாதிரி மறுபடியும் நட்டாத்துல விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏய், ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணா உனக்கு மன்னிப்பே கிடையாதா? ஒருத்தர் ஒரு தடவை தப்பு பண்ணா மன்னிக்கலாதா? ஆனா நேரத்துக்கு நேரம் விதவிதமா ஒரு ஆளு புதுசு புதுசா கொடுமை பண்ணி அதே பொழப்ப எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? இப்ப புரியுது நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறன்னு. உனக்கு வேலை கிடைக்க போற தைரியம், எங்க அப்பனோட தூண்டுதல், இது ரெண்டும் சேர்ந்தனால தானே இந்த மாதிரி எல்லாம் பேசுற. ஓஹோ, வெரி குட். அப்போ இது தெரிஞ்சுதான் நீங்க என்ன கூப்பிட வந்திருக்கீங்கல்ல? வேலை கிடைச்சு நான் பாட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா டெய்லியும் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவா, என்ன பண்றதுன்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, இதான் உண்மை. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பெத்த குழந்தைகளை ஆசையா தொடல பாக்கல. இதுல இருந்தே தெரியல நீங்க இன்னும் மாறவே இல்லைன்னு. லீலா, இப்ப எதுக்கு வெட்டி பேச்சு? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சாரிங்க, எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு தான் உங்க கூட வரத பத்தியே யோசிக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ புறப்படு. முடியாதுங்க, என்னால வர முடியாது. டேய், உன்னால வர முடியுமா முடியாதா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறப்பெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் ஆள் கிடையாது. வரமாட்டேன், அப்படித்தானே? ஆமா,